ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ராகவ் அபியை லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அவர் பண்ணுற குறும்புத்தனம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இன்றைக்கான எபிசோடில் கூட ராகவ் அபிகிட்ட எப்படி காதலை சொல்கிறது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. பின்னாடி இருந்து வந்து பார்த்த அபி வந்து இவருக்கு என்னாச்சு, இவர் ராகவ் தானா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராகவ் வந்து அந்த ஆட் ஷூட்டில் நடிக்கிற விஷயமா பேசினதுக்கப்புறம் அபி வந்து அப்படியே பொசசிவ்னஸ் ஆனதை பார்த்து ராகவ் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஆட் ஷூட்டில் நடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ணி அந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்து மென்டல் முறையில் கோவப்பட்டு பார்த்தா சுந்தரி அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க. நல்லபடியாக நெரிச்சு காலி பண்ணியிருந்தா ரொம்பவுமே சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இந்த ரெண்டு மென்டலும் போனால் தான் கதையே நல்லா இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பார்த்தோம்னா அங்கே ஆட் ஷூட்டில் நடிக்க முடியாது, அதுக்குண்டான விஷயத்தெல்லாம் லாவணியா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மென்டலும் பேசிக்கிட்டாங்க. அது சம்மந்தமாக தான் இன்றைக்கான எபிசோடில் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னா ஆட் ஷூட்டுக்கு ரொம்பவுமே அழகாக அபி ரெடியாகி உட்காந்துருக்காங்க ரூமில். அவங்க கையில் ஒரு கர்ஷிப் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் பார்த்தோம்னா மயக்கம் வர மாதிரி அந்த மருந்தை கலந்த சென்ட் அடித்து வச்சுட்டாங்களாட்டிருக்கு. இப்போ அபி வந்து இது என்ன நல்லா வாசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி எடுத்து மூந்து பார்க்குறாங்க. உடனே அவங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. இந்த நடக்கிற எல்லா விஷயத்தையும் கதவு சந்தில் ஒளிஞ்சிக்கிட்டு எலி மாதிரி பார்த்தோம்னா லாவணியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அபி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அபியை கொண்டு போய் வேறு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போட்டு துணியெல்லாம் மேலே போட்டு மூடி வச்சிடுறாங்க. இப்போ ராகவ் வந்து அந்த நடிக்கிற நேரத்தில் தேடுறாங்க. அப்படிங்கும்போது இவங்க வரல அப்படின்னாக்கா லாவணியா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு நான் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது குட்டிகளாட்டம் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எப்படி பார்த்தாலும் இதில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் இந்த ப்ரொமோவை பார்க்கும்போது தெரிஞ்சிக்க முடியுது. இப்போ நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக சுவாரஸ்யமான ஒரு ப்ரொமோவை கொடுப்பாங்க. ஏன்னா ராகவ் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு திட்டத்தில் இருக்கிறார், அபிகிட்ட அவரோட காதலை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் பார்த்தா ஒரு ப்ரொமோ கொடுப்பாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்து ஒரு பெரிய ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை கொண்டு வர போகிறாங்களா. ஏன்னா ஒரு பக்கத்து பார்த்தா ஆகாஷ் வந்து பைக் ரேஸில் கலந்துக்கிறேன்னு சொல்லி போகிறாரு, இன்னொரு பக்கத்து பார்த்தா ராகவ் அபிகிட்ட அவரோட காதலை சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்களே, ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருவாங்களே அப்படிங்கிற நினைக்கும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த அடுத்து வந்து இவங்களை அந்த மென்டல் குரூப்பில் வந்து சிக்கி அதாவது ஒரு பிரச்சனையில் மாட்ட போகிறது வந்து ஆகாஷா இல்லை ராகவா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. எப்படி பார்த்தாலும் நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக ஒரு சூப்பர் ப்ரொமோ கொடுத்தாங்கன்னா அதை வச்சு இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம ஒரு ரிவ்யூ பார்த்துக்கலாம். இப்போ பார்க்கலாம் ராகவ் கூட அபி வந்து ஆட் ஷூட்டில் நடிக்கிறாங்களா இல்லை லாவணியா திட்ட போன்ற மாதிரி அவங்க தான் வந்து நடிக்க போகிறாங்களா. ஏன்னா ஏற்கனவே லாவணியா வந்து சொல்லியிருந்தாங்களா அவங்க கூட நடிக்க விடவே மாட்டேன்னு, அதனால் இவங்க நடிக்கிறாங்களா, அப்படி நடிக்கிறதுக்கு லாவணியா நடிக்கிறதுக்கு ராகவ் ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது, அடுத்து எப்படி ப்ரொமோ வருது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நம்ம அடுத்து ரிவ்யூ பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.